Daily. Taste the Daily. தம்பி, கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு. சபாநாயகர் நாடாளுமன்றத்துக்கும் சரி சட்டமன்றத்துக்கும் சரி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகி நடுநாயகமாக இருந்து சபையை நடத்தணும். அதான மரபு. தமிழ்நாட்டின் சட்டசபையினுடைய சபாநாயகர், உங்களுக்கு புரியுது, சபாநாயகர் அவர்கள் வந்து என் தம்பி ஞானசேகரன் பேசுறாருன்னா அது எப்படி எடுத்துக்கிறது? ஏன் அதை நீங்களாம் தெரிஞ்சுக்கல? எந்த பொறுப்பும் இல்லாம நடுநிலையா இருந்து அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கு அரவணைச்சு சபையை நடத்தக்கூடிய சபையின் நாயகர் ஒரு அக்யூஸ்ட, ஒரு குற்றவாளிய, ஒரு வன்புணர்வு இந்த மாதிரி ஒரு குற்றத்தில் ஈடுபட்ட ஒருவனை என் தம்பி ஞானசேகரன் சொல்றார் என்றால் இதை எப்படி எடுத்துக்கிறது? எதை பத்தி பேச நீங்க தகுதி, நேர்மை, அருகதை? அவதூறை தவிர ஒன்றை ஏதாவதுங்க? அற்ப விமர்சனம், அவதூறு, குப்பை தவிர வேற இருக்கா? ஆக்கப்பூர்வமா ஒரு கேள்வி என்னை நோக்கி எழுப்ப உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கா? புதுசா நாங்க ஏதாவது பெரியாரை பத்தி பேசுறோமா? பெரியார் பேசியது எளியதை எடுத்து பேசுறோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன மறுப்பு? அதுதான் நீங்க 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 காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் வாழ்க்கை பேசுறத நீங்க காங்கிரஸ் தூக்கி வெளியிட முடியாது. கடவுள் இல்லை பேசியிருந்த பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஒன்றே குலம் ஒருவனை தேவனியா வெளியில வந்து பேசுறீங்க. அது மாதிரி இப்பதான் தலைவலிக்குது, அப்பதானே மாத்திரை போட முடியும். தவறான புரிதல் இல்ல, ஒண்ணு இல்லையே. அப்பா பேரறிஞர் அண்ணா தவறான வழிகாட்டுதல் செஞ்சாருங்களா? ஐயா கருணாநிதி ரொம்ப நாளா திமுக வந்தா பெரியாரை ஏற்று பேசினார். சட்டசபையில இந்த கிழவனை ஏன் தேசிய பாதுகாப்புல கைது செய்யலன்னு கேட்டிருக்காரு. ஐயா 10 வருஷம் ஆட்சி இல்லை. அதை எப்படி பாக்குறீங்க? பெரியாரை நான் வழி நடந்த பாதைங்கிறதுக்காக அது அமைதியா கடந்து போனேன். நீங்க பெரியார் தான் எல்லா நோய்க்கும் மருந்துன்னு சொல்லும் போது எங்கள் முன்னவர்கள் செய்த ஈகத்தை, அவர்களுடைய போராட்டத்தை எல்லாவற்றையும் மறைச்சு ஒற்றை குழியிட நிறுவும் போது அதை உடச்சு நொறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கு. பெரியார் தான் எல்லாம் போது இல்லை. பல முறை சொன்னேன், பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், ஏற்கல, எதிர்க்கிறோம். நீ திரும்ப அதை நிறுவ நினைக்கும் போது அதை நொறுக்க வேண்டிய தேவை இருக்கு. நான் விட்டுட்டு பேசாம போயிருக்கு. பின்னாடி வந்த ஒருவர் அதை வீழ்த்தி ஏறும்போது தமிழ் தேசிய அரசியல் இவர் எங்கள் கொள்கை வழிகாட்சியும் மறுபடி தொடும்போது ஆடுறான்னு அடிக்க வேண்டியது. எந்த இடத்துல ஒரு கொள்கை எடுக்கிறீங்கன்னு கேட்க வேண்டிய தேவை வருது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா விட்டுட்டு போயிருக்கலாம். என்னை எழுத்து போராடுறேன், எனக்கு முற்றுகையிடுறேன்னு, சரி வா, அப்படி வந்துருது. நீ பேசாம போயிருந்தா நான் பாட்டு பேசாம போயிட்டு இருந்திருப்பேன். நான் பலமுறை சொன்னேன், பெரியார் ஒளிகல்ல என் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க்கை என்பதான் கோட்பாடு, திராவிடம் ஒளிகல்ல என் கோட்பாடு, தமிழ் தேசியம் வெல்க வளர்க வெல்கிறதா என் கோட்பாடு. அதை நீ திரும்பி இந்தி ஒளிகல்ல தமிழ் வளர்க வாழ்க அதான் கோட்பாடு. அடுத்தவன் தாய்மொழியை ஒழிக்கிறது இல்லை, என் தாய்மொழியை அடிக்க விடாமல் பாதுகாக்கிறதா என் கோட்பாடு. அப்ப நீ குறுக்க வந்து நிற்கும் போது அப்புறம் அண்ணன் என்ன, தம்பி என்ன, தாத்தா என்ன, அப்பா என்ன, ஐயா அண்ணன் கொய்யா அண்ணன் போட்டு வெல்றான்னு வெல்க வேண்டியதுதான். பாத்துக்கங்க. சேர்ந்த யாரையாவது ஒருவர், ஊடகவியலாளர்கள், மதிப்புமிக்க ஊடகங்கள் சேர்ந்த யாரையாவது ஒருவர் 2 நிமிடம் பெரியாரை பற்றி பேசுவது. ஐயா நீங்க கேள்வி கட்டி தற்போதுக்கு உற்போதெல்லாம் பேசக்கூடாது. நான் பேசுறது உள்வாங்க. அங்க பேசிய யாரையாவது, சேர்ந்த யாரையாவது, பெரியார் யார், பெரியார் அவர் யார், அவரை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்கன்னு. ஏன் இவ்வளவு நாள் வெளியில ஏறி பேசாம இருந்துச்சு? திடீர்னு இப்ப சேர்ந்து பெரியாரை பற்றி பேசுறதுனால வெளியில வரையான்னா திமுகக்கள் தேவைப்படுது. இஸ்லாமிய மக்களுக்கு பெரியார் இஸ்லாமியர் சொல்ல துளுக்க, அவனுக்கு இந்த நாட்டுல என்ன சம்பந்தம் இருக்கு? நீ எந்த நாட்டுக்காரன்? உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? நீ தமிழனா? 1964 வரை பேசிட்டார். இது தெரிஞ்சவன எங்க கட்சியில் இருக்க 2 இஸ்லாமிய கூப்பிட்டு நாங்கள் பெரியாரை பேசிட்டார்.
இவன் நாள் இதுக்கு வெளியில இருந்தா போய் அப்பவே சேர வேண்டியதானே. பெரியார பேசின வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா? பெரியார் எப்ப பேசுவார் சீமான், அப்ப போய் திமுக சேரணும்னு. பெரியார் மேல பக்தி கொண்டவர்கள் தானே மாண்புமிகு முதல்வரையும் மாண்புமிகு துணை முதல்வரையும் ஒரு 10 நிமிஷம் எழுதி வச்சு படிக்காம பெரியாரை பத்தி பேச சொல்லு. நான் அன்னையில இருந்து பெரியாரை பத்தி பேசுறேன். என்னத்தையாவது பேச்சுக்காது. பெரியாரை பேசி பெரியாரின் கோட்பாடு கொள்கைகளை பேசி வாக்கு சேகரிக்க பொது தேர்தல் பொது தளத்துல இந்த தலைவர்களுக்கு துணிவு இருக்கா? அனாதைகளா சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கா. நான் தனிச்சு நிக்கிறேன்னா அனாதையா? நீ அப்படிதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்த. அனாதை பேரை பார்த்து ஏன் அரண்டு போய் தெரியல? எதுக்கு தெரியல? பெரியாரை வச்சு பேசிட்டே இருங்க. பெரியாரை பேசிக்கிட்டே இரு. நான் பிரபாகரனை பேசிருக்கேன். பொது தளத்தில் என் தலைவன் பிரபாகரனை பேசி நான் ஓட்டு கேட்கிறேன். நீ பொது தளத்தில் பெரியாரை பேசி ஓட்டு கேளு. யார் பெரியாருன்னு தெரியும். கேட்டிருக்கீங்களா? கேட்கிறீங்களா? நீ சொல்றபடி சோக்கால் டெரரிஸ்ட் அப்படிதானே சொல்ற. எங்க அண்ணன் அப்படிதானே சொல்ற. அவரையே சொல்லி 36 லட்சம் ஓட்டை வாங்கி போர்ஸா மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா நிக்கிறேன்ல. அப்படி பேசு. எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க தம்பி. கிழக்கு சூரியன் உதித்தால்தான் உலகத்திற்கு விடிவு. ஈரோடு கிழக்கில் சூரியன் மறைந்தால்தான் தமிழ் சமூகத்திற்கு விடிவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.